ஓடும் ரயிலில் இருந்து கர்ப்பிணி பெண் தள்ளிவிடப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பாதிக்கப்பட்ட அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு அரசு தரப்பிலிருந்து நிவாரணமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்த பெண்ணுக்கு அறிவித்திருக்கக்கூடிய நிவாரணம் குறித்தான விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் சீத்தாராமன்பேட்டை அருகே இருக்கக்கூடிய ரயில் பெட்டியிலிருந்து கீழே தள்ளிவிடப்பட்டு பலத்த காயமடைந்த கர்ப்பிணி பெண்ணின் குடும்பத்தினருக்கு தமிழக முதலமைச்சர் ஆறுதல் தெரிவித்து நிதியுதவியை அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் மருத்துவ சிகிச்சை செலவு முழுவதையும் தமிழக அரசை ஏற்கும் அறிவிப்பையும் தற்போது வெளியிட்டிருக்கிறார். இந்த சம்பவத்துல காயமடைந்து வேலூர் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக ராணிப்பேட்டை தனியார் மருத்துவமனையில அனுமதிப்பட்டிருக்கக்கூடிய சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த ரேவதி என்ற பெண்ணுக்கு உயர் சிகிச்சை வழங்குவதற்கு தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெறக்கூடிய அந்த ரேவதி அவர்களுக்கான முழு மருத்துவ செலவையும் தமிழக அரசை ஏற்கும் என்றும், இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளி ஹேமராஜ் உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும், மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய ரேவதியுடைய குடும்பத்தினருக்கும் அவரது உறவினர்களுக்கும் ஆறுதலை தெரிவித்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் அவருக்கு 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை முதலமைச்சருடைய நிவாரண நிதியிலிருந்து வழங்க தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். நன்றி பாஸ்கர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.